அதைத்தான் சொல்கிறேன், பிரைவசியை தியாகம் பண்ணுறதுன்னு. வேற எதுவுமே தனக்கென்று தனித்த ஒரு கருத்தோ தனக்கென்று தனித்த ஒரு உணர்வோ இல்லாமல் காலியானவர்கள், மூங்கிலை போல, காலியான ஒரு மூங்கிலை போல தன்னை இழந்தவர்கள். இப்போ கிருஷ்ணன் இங்கே சொல்றாரு, சித்தத்தை என்பால் வைத்து உயிரை எனக்குரியதாக்கி ஒருவருக்கொருவர் என்னை விளக்கிக் கொண்டு யாண்டும் என் பிரபாவத்தை பேசிக்கொண்டு எப்பொழுதும் மகிழ்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையை பல பேரும் பேசுவதற்கான ஒரு செய்தி பொருளாக, காட்சி பொருளாக திறந்து வைத்து விடுகின்றார். அந்த திறந்து வைக்கணும்னாலே தான் எந்த சத்தியத்தை உலகிற்கு முன்வைக்கின்றோமோ அதை தவிர வேறு ஒரு மாற்று கருத்தோ செயலோ நினைவோ உணர்வோ இல்லாத தெளிவு, தைரியம் தனக்குள் மலர்வதனால் மட்டும்தான் இந்த அளவுக்கு தன் வாழ்க்கையை திறந்து வைக்க முடியும். கிருஷ்ணனுக்கு கீதையை சொல்லும் பொழுது வயது 33. ஆழ்ந்து அவருடைய வரலாறை புரட்டி பார்த்தோம்னா, அவர் பிறந்த நட்சத்திரம் இதையெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காரு, மிக நீண்ட காலம் வாழ்ந்திருக்கார். ஆனால் இதை சொல்லுகின்ற காலத்திலேயே மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையை திறந்து உலகத்திற்கு வைக்கின்ற அளவிற்கு தெளிந்த மிக உயர்ந்த அவதார புருஷ நிலையிலே இருந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது யார் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பேசி விளக்கி நினைந்து வாழ்கிறீர்களோ அவர்கள் என்னை அடைகிறீர்கள் அவர் சொல்லும் பொழுதே இந்த அவருடைய வாழ்க்கையை பேசுவதற்கான ஃப்ரீடத்தை கொடுத்துடுறார். ஃப்ரீடம் மட்டும் இல்லை, இன்வைட் பண்ணுறார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் அந்த உயர்ந்த உணர்விலேயே வாழ்கின்றார்ன்றது அவருக்கு மட்டுமல்ல, வாழ்வது மட்டுமல்ல, அந்த வாழ்கின்றதையே தொடர்ந்து வெளிப்படுத்துகின்ற நிறைத்தன்மையில் நிறைந்து விட்டார். நிறைந்தது மட்டுமல்லாமல் இதை சொல்லுகின்ற அளவிற்கு ஆழமான அன்பும் கருணையும் கொண்டிருக்கின்றார். ஏன்னா இந்த வார்த்தை சொன்ன உடனேயே விமர்சிக்கப்படலாம். இவர் ஒரு அகங்காரி, இவருடைய வாழ்க்கையை புகழச் சொல்றாரு, இவருடைய வாழ்க்கையை பேச சொல்றாரு, இவருடைய வாழ்க்கையை நினைக்க சொல்றாரு அப்படிங்கிற விமர்சனம் உடனடியாக எழும். ஏன்னா ஒரு சாதாரண மனித மனத்தை உணர்ந்தவர். விமர்சனம் உடனடியாக எழும்னு தெரிந்தும் விமர்சிக்கிறவர் ஒரு பக்கம் இருந்தாலும் இதனை பேசுவதால் சிலர் ஆனந்தம் அடைவார்கள், அவர்கள் மிக உயர்ந்த ஆன்ம நிலை அடைவார்கள் அப்படிங்கிறதுக்காகவும் அவர்கள் மீது கொண்டிருக்கும் ஆழமான அன்பினாலும் கருணையினாலும் இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற தெளிவினாலும் தன்னையே திறந்து வைக்கின்றார் எம்பெருமான். பக்தர்களுக்காக பக்தர்கள் மேல் வருவார்கள், அவர்களுடைய உணர்வு மேல் பொங்கும், அவர்கள் மேல்நிலையை சென்றடைவார்கள் என்கின்ற கருணைக்காக, காரணத்திற்காக மற்ற விமர்சனங்கள் எழுந்தாலும், குதர்க்க விமர்சனங்கள் எழுந்தாலும் அவைகளை பற்றி கவலைப்படாமல் அவைகளை நேர்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை திறந்து வைக்கும் மிகப்பெரிய தியாகத்தை எம்பெருமான் இங்கு செய்கின்றார். நாம கிருஷ்ணனை பூமியில் நடந்த வாழ்ந்த ஒரு அவதார புருஷனாக நினைந்துதான் இந்த சூத்திரங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு படத்திலே வருகின்ற கற்பனையான பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு கதாபாத்திரமாக நினைந்தீர்களானால் நேரடியாக இந்த சத்தியங்கள் புரியாது, அவருடைய தியாகம் தெரியாது, அவர் வாழ்ந்த உணர்வு நிலை புரியாது. அவர் வாழ்ந்த உணர்வு நிலையும் மனநிலையும் புரிந்தால் மட்டும்தான் நமக்குள்ளும் அது மலர முடியும், நமக்குள்ளும் அது நிறைய முடியும். பாகவதம் கேட்கறதுன்னா அவர் செய்த செயல்கள் மட்டுமல்லாது எந்த உணர்விலிருந்து அது நடத்தப்பட்டதோ அந்த உணர்வையும் தெரிந்து கொள்வது. அப்பொழுது மட்டும்தான் நமக்குள்ளும் அந்த உணர்வு மலர முடியும், நமக்குள்ளும் அவர் செய்த உயர்ந்த தரமான செயல்கள் வெளிப்பட முடியும்.
அவர் செய்த செயல்களை மட்டும் தெரிந்து கொண்டு உணர்வு தெரியாமல் போனால் சில நேரத்திலே நாம் சங்கடங்களுக்கு நம்மை நாமே உட்படுத்திக் கொள்வோம். உதாரணத்துக்கு, கோபிகைகள், சில நூற்றுக்கணக்கான கோபிகைகள் குளித்து கொண்டிருந்த பொழுது கிருஷ்ணன் போய் சில பேருடைய துணியை எடுத்துட்டு மரத்து மேலே போய் நின்று உட்காந்துக்கிறார். ரொம்பவும் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்வு. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப அழகா இந்த கதையை சொல்லுது. வஸ்திராபகரணம், வஸ்திரத்தை அபகரித்து கொண்டு மரத்து மேலே போய் உட்கார்ந்துடுறாரு. திரௌபதியின் வஸ்திரம் அபகரிக்கப்பட்ட பொழுது துணியை கொடுத்த அதே கிருஷ்ணன் கோபிகைகளின் துணியை திருடிக்கொண்டு மரத்து மேலே போய் உட்கார்ந்துடுறாரு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற வேற நிகழ்வு. நிகழ்ச்சி, இந்த செயலை மட்டும் புரிந்து கொண்டு அதை செய்ய முயற்சித்தால் பல நேரங்களில் நாமும் சங்கடத்துக்குள்ளாய் மற்றவர்களையும் சங்கடத்துக்கு உள்ளாக்கி தவறான செயல்களில் இறங்குவோம். செயலை மட்டும் புரிந்து கொள்வதில்லை, எந்த உணர்விலிருந்து அது நடத்தப்பட்டதுங்கிற உணர்வை புரிந்து கொள்வது. ரொம்ப அழகா பாகவதம் விளக்குது. ஒரு மனிதன் ஞானம் அடைவதற்கு தன்னுடைய 8 தடைகள், தனக்குள்ளே இருக்கிற 8 தடைகள், 8 தடைகளையும் துறந்திருக்க வேண்டும். 8 தடைகளும் குருவோடு கரைந்திருக்க வேண்டும், சரணடைந்திருக்க வேண்டும். 8 தடைகளுமே காணாம போயிருக்கணும். இது கோபம், காமம், பயம், வெட்கம், 8 தடைகள். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் சொல்வாரு, மற்ற தடைகள் எல்லாம் துறந்து விடுவது சுலபம், இந்த வெட்கம்ங்கிற தடையை துறப்பது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த கோபிகைகள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோடு ஏற்பட்ட இனிமையான நட்பினாலே மற்ற எல்லா தடைகளையும் உடைத்து விட்டார்கள். ஆனா இந்த வெட்கம்ங்கிற தடை மட்டும் உடைபடாமலே இருந்தது. அந்த தடையினால்தான் பூரணமான அந்த ஞான அனுபூதி அவர்களுக்குள் மலரவில்லை. எந்தெந்த கோபிகளாலெல்லாம் வெட்கம் என்கின்ற தடையை துறந்துவிட்டு நீரை விட்டு வெளியே வந்தார்களோ, துணியை தேடி, கிருஷ்ணன் மேலே உட்கார்ந்துருக்கிறான், இவங்க கத்துறார்கள், துணியை கொடு துணியை கொடுன்னு. யார் யாரெல்லாம் வெட்கம் என்கின்ற தடையை தாண்டி துணியை வேண்டி வெளியில வந்தார்களோ, ரொம்ப அழகா வியாசர் விளக்குறாரு. வெட்கம் என்கின்ற தடையை துறந்து தண்ணீரை விட்டு வெளியே வந்த கோபிகள் எல்லாம் சம்சார சாகரத்தை விட்டு வெளியேறினார்கள், ஞானத்திற்குள் நுழைந்தார்கள்னு சொல்றார். அது செயல் எந்த உணர்விலிருந்து நிகழ்த்தப்பட்டதுங்கிற உணர்வும் புரிந்து கொள்ளப்படும் பொழுது மட்டும்தான் சத்தியம் முழுமையாக நமக்குள் மலருகின்றது. இல்லை வெறும் செயல் மட்டும் புரிந்து கொள்ளப்பட்டால் சில நேரத்தில் அது அபத்தமாகவும் தவறுகளை நமக்குள் நிகழச் செய்து விடுவதாகவும் இருக்கின்றது. ஆழ்ந்து உள்வாங்க வேண்டிய சத்தியங்கள் இவை. ரொம்ப கேஷுவலா, ரொம்ப எளிமையா, ரொம்ப சாதாரணமா தன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று பல சத்தியங்களையும் லீலையாக செய்து கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு இன்டென்ஸான ஒரு சக்தி நம்ம ஃப்ரீக்வன்சிக்குள்ள நுழைஞ்சி சில மணி நேரம் விளையாடிவிட்டு சென்ற ஒரு கதையாகத்தான் கிருஷ்ணனின் லீலையை என்னால் பார்க்க முடிகின்றது. சொன்ன மாதிரி ஒரு பரமஹம்சம் ஏரியின் மீது பறக்கும் பொழுது அந்த ஏரிக்குள்ளே நடக்கின்ற கூத்து, சில மீன்கள் அதை ஒரு அழகான மீன் என்று நினைத்து அதன் மீது தாவுவதும், சில மீன்கள்
இல்லை இல்லை வெறும் சாதாரண மீன் அல்ல, ஏதோ ஒன்று அப்படின்னு நினைச்சு அதை அணுகுவதும், சில மீன்கள் அதனுடைய மூல பிம்பத்தை மேல் நோக்கி பார்க்க முயற்சி செய்வதும், இந்த எந்த கூத்தினாலும் பாதிக்கப்படாது பரமஹம்சம் பறந்து கொண்டே இருப்பதும். திடீர்னு என்ன பண்ணும், அது கரை மேலே பறக்க துவங்கிவிடும். சுற்றி இங்கிருந்த மீனெல்லாம் ஐயோ பரமஹம்சம் காணவில்லை என்று எந்த இடத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன் அது பார்த்துச்சோ அந்த இடத்துல கோவில்களும் நினைவிடங்களும் கட்டி வைக்கும். ஆனால் இந்த மீன்களின் எந்த கூத்தினாலும் பாதிக்கப்படாது, அதை பற்றி தெரியக்கூட தெரியாத நிலையில் பரமஹம்சம் இருக்கின்றது. அது மாதிரி தான் அவதார புருஷர்கள். அவருடைய பிம்பத்தை சுற்றி நடக்கின்ற எல்லா கூத்துக்களும் சிலது புகழ்ந்தும், சிலது இகழ்ந்தும், சிலது பழித்தும், சிலது எதிர்த்தும். இப்ப நாம சொல்ற மாதிரியே கிருஷ்ணன் வாழும் பொழுது இந்த நிகழ்ச்சிகள் புரிந்து கொள்ளப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவருக்கும் ஏகப்பட்ட எல்லோ ஜேர்னலிசம் இருந்திருக்கு, பிளாக்மெயில் நடந்திருக்கு, சிசுபாலன் இருந்திருக்கிறான். பலாயிரக்கணக்கான விதத்திலே சிசுபாலன் அவரை பழிச்சிருக்கிறான். அதனால இந்த செயல்கள் எல்லா நேரத்திலுமே இந்த விதர்க்கத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த விதர்க்கத்தோடு அவை பார்க்கப்பட்டு விடவில்லை. ஆனா குதர்க்கத்தோடு பார்ப்பார்கள் என்பதற்காக செய்யாமலே இருந்திருந்தாலும் அது தியாகம் அல்ல. அப்போ அது ஒன்றும் பெரிய தியாகம் இல்லை. குதர்க்கத்தோடு பார்ப்பார்கள் பழிப்பார்கள் என்று தெரிந்தும் விதர்க்கத்தோடு வருபவர்களுக்கு வாழ்வு கொடுத்தாக வேண்டும், அவர்களுக்கு பூரணத்தன்மையை அளித்தாக வேண்டும் என்கின்ற தைரியத்தோடு எம்பெருமான் செய்த செயல்களைத்தான் தியாகம்னு சொல்றேன். அதுதான் பிரைவசியையே தியாகம் பண்றது. தன்னுடைய பிரைவசியையே தியாகம் பண்ண ஒரு பெரிய தியாகி. அவருடைய வாழ்க்கையின் லீலை இன்னொரு ஆழமான ஒரு விஷயம். மேம்போக்காக படிப்பவர்கள் மீண்டும் மீண்டும் ராசலீலையை பழிப்பதை பார்க்கலாம். கிருஷ்ணன் பலாயிரக்கணக்கான பெண்களோடு உறவு கொண்டான், விளையாடி கொண்டிருந்தான். நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடுறோம். மொத்த ராசலீலையையும் செய்து முடித்த பொழுது அவருக்கு வயது 9 தான். அப்படின்னா ஒரு சிறுபிள்ளை 9 வயதிற்குள்ளாகவே மொத்த ராசலீலையும் முடிந்து விட்டது. 9வது வயதிலே பிருந்தாவனத்தை விட்டு எம்பெருமான் கிளம்பி விட்டார். அப்படின்னா அங்க மொத்தமா என்ன நடந்ததுன்னா சிறுபிள்ளை விளையாட்டு, ஆனா ஆழ்ந்த அன்போடு நடந்தது. ஆழ்ந்த அன்போடு நடந்த சிறுபிள்ளை விளையாட்டு அதுதான் மொத்தமா நடந்திருக்கு. ஏன்னா உடலால் கூட எந்த விதமான பாசிபிளான மெச்சூரிட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த விளையாட்டு. ஆனா வெறும் மேம்போக்கான பார்வையில பார்க்கும் பொழுது ரொம்பவும் ஒரு புரிந்து கொள்ளாமல் மேம்போக்காக நம்மால் மொத்த நிகழ்ச்சியையும் பழித்து விடவும் ஓரங்கட்டி விடவும் முடியும். ஆனால் உண்மையில பார்த்தீர்களானால் இது எதனாலும் தொடப்படாமல் பாதிக்கப்படாமல் இதையெல்லாம் தாண்டிய உணர்விலிருந்து மொத்த விளையாட்டையும் நடத்திய சக்தி. அதனாலதான் நினைக்கின்ற மனிதர்களின் நினைப்பை அறுத்து தன்மயமாக்கிக் கொள்ளும் மிகப்பெரிய உணர்வு. இந்த உணர்வை புரிந்து கொள்ள முயற்சி செய்தாலே போதும், அது மிகப்பெரிய தியானம். ஒரு அவதார புருஷனின் வாழ்க்கை செயல்களை, வாழ்க்கை நிகழ்வுகளை ஆழமான விதர்க்கத்தோடு புரிந்து கொள்ள முயற்சி செய்வதே லீலா தியானம். அந்த லீலா தியானத்தைத்தான் இங்கு நமக்கு ஒரு நுட்பமாக ஸ்ரீகிருஷ்ணன் வழங்குகிறார். சிந்திக்க சிந்திக்க சிந்தையெல்லாம் தித்தித்து நம் சிந்தையையே அறுத்து தன்மயமாக்கிக் கொள்ளும் மிகப்பெரிய சிந்தனை லீலா தியானம்.
ரொம்ப எளிமையா, ரொம்ப இனிமையா அவருடைய உணர்வை புரிந்து கொள்வதனால் மூலமே அவர் உணர்வு நிலைக்கு தன்னை கொண்டு சென்று விடும் சக்தி இந்த நீலா தியானத்திற்கு உண்டு. அதனால தான் சொல்றாரு, தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன நாமுபயாந்திதே. என்றும் யோக முயற்சியோடு அன்போடு என்னை வழுத்துபவர்களுக்கு புத்தியோகம் வழங்குகின்றேன், அவர்கள் அதனால் என்னையே அடைகிறார்கள். இந்த சூத்திரங்கள் ரொம்ப ஆழமானவை. ஒவ்வொரு தரம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போதும் பல்வேறு கோணங்கள்ல இருந்து பார்க்க முடியும். யாரோ ஒரு அன்பர் கேள்வி எழுதி கொடுத்திருந்தார், சாமியை லேப்டாப் வச்சு சூத்திரத்தை பார்த்துட்டே படிக்கிறீங்க. மனிதர்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை, இந்த சூத்திரத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு புது கோணத்திலிருந்தும் அதை மொழிபெயர்க்க முடியும், ஒவ்வொரு புது நிலையிலிருந்தும் அதை மொழிபெயர்க்க முடியும், ஒவ்வொரு புது சத்தியமும் இதன் மூலம் வெளிவர முடியும். இந்த லீலா தியானம் அவருடைய செயல்களை ஆழமான விதர்க்கத்தோடு அணுகுதல் நடைபெறும் பொழுது நாம் எந்த அளவிற்கு உயர்கின்றோமோ அந்த அளவிற்கு ஆழமாக அவருடைய செயல் வெளிப்பட்ட உணர்வை புரிந்து கொள்ள முடியும். அவதார புருஷர்களின் செயல்கள் எல்லாமே ஒரு கலை வெளிப்பாடு. கலைனா என்னன்னா, எந்த உணர்வு நிலையில் ஒரு மனிதன் இருக்கின்றானோ அந்த உணர்வு நிலையில் சமூகத்தின் எந்த கட்டுப்பாடும் அதில் சொருகாமல், அதில் பொருந்தாமல் அந்த உணர்வை அப்படியே வெளிப்படுத்துவது. அது எழுத்தாக எழுதப்பட்டால் அவர் எழுத்தாளன், ஓவியமாக தீட்டப்பட்டால் அவர் ஓவியர், கவிதையாக பொழிந்தால் அவர் கவிஞர், உடலின் அங்க அசைவுகளிலே வெளிப்படுத்தப்பட்டால் அவர் நாட்டிய கலைஞர். உணர்வு எவ்வாறு இருக்கிறதோ அது சமூகத்தின் தலையீடு இல்லாமல், வேறொருவரின் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல், இடையீடும் இல்லாமல் அப்படியே வெளிப்படுத்தப்படுவது. அப்படியே வெளிப்படுத்தப்படுற எந்த ஒரு விஷயமுமே உங்களை அதே உணர்விற்கு எடுத்து சென்று விடும். ஆழ்ந்து புரிஞ்சுங்க. அதனாலதான் எந்த கலையுமே எந்த உணர்விலிருந்து வெளிவருகின்றதோ அந்த உணர்விற்கு உங்களை எடுத்து செல்லும். இசையாகட்டும், நாட்டியமாகட்டும், எந்த கலையாக இருந்தாலும், அல்லது எழுத்தாகட்டும், ஓவியமாகட்டும், சிற்பமாகட்டும், எந்த உணர்விலிருந்து அது வெளிப்பட்டிருக்கிறதோ அதை தியானித்தால் அந்த உணர்விற்குள்ளேயே உங்களை எடுத்து சென்று விடும். நடந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சி சில மாதங்களுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆர்ட் தெரப்பின்னு இப்போ வெஸ்ட்ல ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, அதோட சாரம் என்னன்னா, பைத்தியம் பிடித்த மனம் குழம்பிய மனிதர்களுக்கு ஒரு பெரிய கேன்வாஸ் துணியை கொடுத்து, பெயிண்டை கொடுத்து 24 மணி நேரம் அவர்களை தொடர்ந்து பெயிண்ட் பண்ண விடுறார்கள். ராத்திரி பகல் எப்போ வேணாலும் தூங்குறது, விழித்த உடனே பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. பெயிண்ட் பண்ணி டயர்ட் ஆகிற வரைக்கும் பெயிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் திரும்ப தூங்க விட்டுறது. ஒரு அருமையான ஆராய்ச்சி இது. இந்த ஆராய்ச்சியினுடைய சாரம் என்னன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து பெயிண்ட் பண்ணி அந்த பைத்தியம் பிடித்த பல பேர் அந்த பைத்தியத்திலிருந்து தெளிந்து விட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? உள்ள இருக்கிறது மொத்தத்தையும் கொட்டி தீர்த்துறார்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது, அவர்களுடைய ஓவியங்கள் எல்லாம் ஆழ்ந்து பார்த்தோமானால் பணத்தால பைத்தியம் பிடித்தவர்கள் எல்லோருமே ஒரே மாதிரி ஓவியம் பண்றார்களாம். பெண்ணால் பைத்தியம் பிடித்தவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஓவியம் பண்றார்கள். அவர்கள் ஓவியத்திற்கு நடுவில் நிறைய ஒற்றுமை இருக்கு.
சமூக அழுத்தத்தால், சோசியல் ஸ்ட்ரெஸ்ஸால பைத்தியம் பிடித்தவர்கள், அந்த மாதிரி நபர்களுடைய ஓவியங்கள் ஒரே மாதிரி இருக்கு. இது என்ன சொல்ல வருதுன்னா, உள்ள என்ன இருக்கோ அதைத்தான் வெளியில கொட்டுறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஓவியங்களை எல்லாம் ஆராய்ந்த தொகுத்த மருத்துவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அப்ப என்ன அர்த்தம்னா, பைத்தியக்காரர்கள் தனக்குள்ள இருக்கிறத வெளியில கொட்டி தீத்துட்டார்கள். இந்த வெளியில இருக்கிறத ஆழ்ந்து தியானித்த மனிதனோ அந்த உணர்வை தனக்குள் வாங்கிக் கொண்டார். உள்ளிருப்பது வெளியே வருவது, அதை தியானிப்பவர்கள் இயற்கையிலேயே அதை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். அதனாலதான் எந்த கலையாக இருந்தாலும் எந்த உணர்விலிருந்து வெளிப்படுகிறதோ அந்த உணர்விற்கு உங்களை எடுத்துச் செல்லும். நாட்டியமாகட்டும், ஓவியமாகட்டும், எழுத்தாகட்டும். அதனாலதான் உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சக்தியாக கலை விளங்குகிறது. அரசியல், மதம், இந்த மாதிரி பல்வேறு சக்திகள், இந்த அரசியல், மதம், இந்த சக்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பில்ட் பண்ணப்படணும், ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட. ஆனா இந்த கலைங்கிற சக்தி மட்டும் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவையில்லாமல் தன்னுடைய ஆத்தென்டிசிட்டி, தன்னுடைய தெளிவுத்தன்மை, இதனால் மட்டுமே மிகப்பெரிய சக்தியாக வெளிப்படக்கூடிய திறமை பெற்றது. காரணம், இயற்கையாகவே மனிதன் சத்தியத்தை தேடும் இயல்புடையவன். வெளிப்படுத்துகிற கலைஞன் தன்னுடைய உணர்வை சமூகத்தின் தலையீடு இல்லாமல் நேரடியாக வெளிப்படுத்துவானேயானால் சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தானாகவே அது பொறிதட்ட வைக்கும்.